முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தோழி சசிகலாவும் மிக நெருங்கிய நண்பர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்தியாவுக்கே மிக பிரபலமான ஒன்று. ஆனா உயிர் பலி வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த நட்பு மிக நெருங்கியதுங்கிறது அன்னைக்குதான் தெரியும். 1992 பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த நாள் அப்படி நடந்திருக்க கூடாது. தமிழ்நாட்டிலேயே அது ஒரு மிக துயரமான நாளா அமைச்சது. கும்பகோணத்துல மகா புனித நீராடல் விழான்னு சொல்லிட்டு ஒண்ணு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அந்த புனித நீராடல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா நீராட விரும்பினாங்க. அதை அரசு உயர் அதிகாரிகிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தெரியப்படுத்தினாங்க. அதுக்காக அந்த குளத்துல தனியா பிரத்யேகமா இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தானும் கலந்துக்கிறதா தோழி சசிகலாவும் விருப்பம் தெரிவித்தாங்க. தோழி சசிகலாவோட சேர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அந்த நீராடல்ல கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் நீராட வராருங்கிற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவுச்சு. முதலமைச்சரை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான ரசிகர்களும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் அங்க கூடுனாங்க. அந்த குளத்தும் மிக சிறிய குளமா இருந்ததுனால அந்த குளத்துல அவ்வளவு கூட்டம் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் பத்தல. இருந்தாலும் போலீஸ் உயரதிகாரிகளுடைய பெரும் கட்டுப்பாட்டோட குளத்தில் நீராட ஜெயலலிதாவும் தோழி சசிகலாவும் சென்றாங்க. குளத்துல நீராடவும் செஞ்சாங்க. குளத்துல நீர் ஆடிட்டு ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திக்கிறதுக்காக குளத்துடைய ஒரு பகுதிக்கு மேல வந்து நின்று ஜெயலலிதா ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையெழுத்தாங்க. ஜெயலலிதாவை பாக்குறதுக்காகவும் அவங்க கிட்ட போறதுக்காகவும் முண்டி அடிச்சுட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களோட ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சேர்ந்து முண்டி அடிச்சு முன்னாடி ஏறினாங்க. குளத்துடைய தடுப்பு சுவர் ஒரு பாலடைஞ்சு பழைய சுவர். அந்த சுவர் மேல கட்டுக்கடங்காத கூட்டம் ஏறவும் சுவர் சுமை தாங்காம ஒரு பக்கமா சரிஞ்சது. அப்பதான் அந்த துயர சம்பவம் நடந்து முடிஞ்சது. சுவர் சரிந்து விழுகிறத பார்க்கவும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் தெரிச்சு ஓடுனாங்க. குளத்துடைய ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மாறி ஓடும் போது குளம் முங்கி சாகிற அளவுக்கு ஆழமான குளம் இல்லை. இருந்தாலும் கல்லு முள்ளுல ஏற்கனவே நிறைய பேர் உள்ள விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கடந்தவங்க மேல நிறைய பேர் கால் வச்சு நசுக்கினாங்க. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, சுமார் 50 60 பேர் இறந்து போனதா அரசு அதிகாரிகள் கோப்புல எழுதியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேர் குளத்துல முங்கி இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. குளத்துல இறந்து போனவங்க 100க்கும் மேற்பட்டவர் இருந்தாலும் அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட சேர்த்து அந்த இடத்துலயும் ஆண்களும் நிறைய பேரும் தன்னுடைய வக்ர புத்தியை காட்டினாங்க. குளத்துல முங்கி கடந்த பெண்களை பாலியல் சீண்டல் செய்யறது, கூட்டத்துல இருந்தவங்க கிட்ட பாலியல் சீண்டல் செய்யறதுன்னு இல்லாம திருடர்களும் தங்களுடைய பங்குக்கு அவங்களோட வேலையை பார்த்தாங்க. குளத்துல முங்கி கிடந்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த பிணங்கள் கிட்ட கூட தாலி சங்கிலியா இருக்கிறது, வளையல திருடுறது, காதணியா இருக்கிறதுன்னு காதோட அறுத்துட்டு போனவங்க சம்பவங்கள் கூட அங்க நடந்துருச்சு. குளத்துல முங்கி கிடந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அங்கிருந்து நிறைய பேருக்கு வரல. காரணம் எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுலதான் குறிக்கோளா இருந்தாங்க. அது மனித இயல்புதான். இருந்தாலும் முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கிருந்து போற வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை அவங்க தெரியப்படுத்த வேண்டாம்னு அரசு உயர் அதிகாரிகள் சொன்னதா கோப்புகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா கும்பகோணத்திலிருந்து கிளம்பி சென்னைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் குளத்துல இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால இத்தனை பேர் இறந்து போனதாகவும் ஜெயலலிதாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலலிதா உடனே அது மேல நடவடிக்கை எடுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு